சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்காததை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் மன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். சேலம் மாநகராட்சி கூட்டம் மேயர் சவுண்டப்பன் தலைமையில் இன்று நடைபெற்றது. துவக்கத்தில் 4 மண்டல குழு தலைவர்கள் மட்டுமே தங்களது மண்டலத்திற்கு உட்பட்ட பிரச்சினைகள் பற்றி பேச வாய்ப்பளிக்கப்பட்டது. பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் தாமதம் குறித்து திமுக உறுப்பினர் புவனேஸ்வரி பேச முற்பட்டார். அப்போது குறுக்கிட்ட மேயர் சவுண்டப்பன், கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தகுதி இல்லாத நபருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டதே பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் கால தாமதத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். இதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மன்ற கூட்டத்தில் தங்களுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தனி குடிநீர் திட்ட ஸ்கீம் பற்றி கேட்ட எப்போ முடிவடையும் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒழுங்கான பதில் சொல்லாமல் 5 ஆண்டு காலமாக நிர்வாகம் பண்ணிவிட்டு திமுக மேலேயே பழிய சொல்கிறாங்க. 5 ஆண்டு காலத்தில் இந்த மேயர் ஒரு முறையாவது எந்த பணி எப்படி நடந்திருக்குதுன்னு வெளியில் வந்து பார்த்துருக்குறாரா, இல்லை ஆணையாளரோ யாராவது அதிகாரிகளாவது வெளியே வந்து பார்த்துருக்குறாங்களா? ஒரு மெயின் குழாய் அமைக்க சொல்லி கேட்டமாக்க தனி குடிநீர் திட்டத்துக்குன்னு ஃபண்டு அலாட் பண்ணிட்டு தான் திட்டமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் மெயின் குழாய் பதிக்க சொல்லி கேட்டாக்க ஃபண்டு இல்லை செய்யலைன்னு சொல்லி காரணம் சொல்றாங்க.